போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய மன பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது. அதனால்தான் என் செல்லமே, வரும் வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயத்தை, உன்னுடைய பிரச்சனையில் இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன். அதன் காரணமாகத்தான் என் தங்க பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த அப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் தங்க பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதை அனைத்தையும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நீ கேட்டதை நான் கொடுத்து விடுவேன். அதனால் நீ பதிவினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இடத்தில் தனிமையில் நீ கேட்க வேண்டும். இது ஆரம்ப கட்டத்திலே உனக்கு சொல்லிவிட்டேன். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள். இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது, இது எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கையை உனது அவநம்பிக்கையாக மாற்றி உன் பிரச்சனைகளை இவர் கேட்க விடாமல் தவிர்க்க செய்து விடுவார்கள். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, இந்த வாக்கினை நீ தனிமையில் கேட்க வேண்டும். உன் அப்பன் உனக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன். அது என்னவென்றால், என் தங்க பிள்ளையே, இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நீ கண்களை மூடி கவனமாக வேண்டி கேட்க வேண்டும். என் செல்லமே, சில விஷயங்களை இப்பொழுது நீ மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த சில விஷயங்களுக்கு உனக்கு புரியாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறது? நான் நேர்மையாக தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன், உண்மையாக நடந்து கொள்கிறேன், நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன். ஆனால் என் துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை, தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே. என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கின்றதே. கொண்டு வர மாட்டீர்களா என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என்கின்றதே. என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் நிலைத்திருக்கின்றதே. என் அப்பனே, சந்தோஷம் என்பதை என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, மனதளவில் நீ நொறுங்கி போய் கிடக்கின்றாய். அதை இன்னும் சிலர் அதிகப்படுத்த வேண்டும் என்று உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை. உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் பேச விடாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய மனம் நோகாமல் இருக்கும்படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள். இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள், எப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றி குறை சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. இது போன்ற புறம் பேசுபவர்கள் எல்லாம் ஒரு நாளை நீ உயர்வு கண்டுவிட்டால் கை கட்டி சிரிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களை அடிமையாக இருந்து விடாதே. அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று தெரியுமா? சமயத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை, அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய சேவைகளிலே அல்லது ஆள் மனதிலே
எந்த ஒரு திசையில் இருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனித்து கொள்ளவே கூடாது. செல்லமே, புறம் பேசுபவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள், அப்படி பேசிவிட்டார்கள் என்று அதை பற்றி கொஞ்சம் கூட நீ சிந்திக்க கூடாது. உன்னுடைய மனது இளகிய மனதல்லவா? உன்னிடத்திலே இந்த அப்பன் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அவர்களுடைய வேலை அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வேலை என்பதை இந்த அப்பன் சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்தில் அதை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி உனக்கு அருள் வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலரும், உன் வாழ்க்கை உயர்த்த நிலை அடையும். நீ நினைத்த வெற்றியை இந்த பிரிவியிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லி விடுகிறேன். வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தில் உனக்கு இனி உயர்வு தான் கொடுக்க போகிறேன். உனக்கு சில பரீட்சைகள் எல்லாம் இருந்தது. அந்த பரீட்சையில் இருந்து வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு வந்து கொண்டேதான் இருந்தது. அதை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்ற பொழுது இப்பொழுதான உன் பரீட்சைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு ஓரளவு தீர்ந்து விட்ட பிறகு இப்பொழுது உண்மையான உறவு எது, போலியான உறவு எது, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், எதனால் உனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறது, கெட்ட மனிதர்கள் யார் என்பதை எல்லாம் நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீ யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டாய். இப்பொழுது அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்து விட்டால் போதும். அந்த சோதனை காலத்தில் இருந்தும் வேதனை காலத்தில் இருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலம் அமைந்துவிடும். என் செல்லமே, இந்த அப்பன் சொல்வது உனக்கானது. நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். உடனடியாக செய்தால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை அனைத்து ஆணியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கினை, வெற்றியும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, உன் இல்லம் தேடி வர வேண்டும். நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, வருகின்ற வெள்ளிக்கிழமை என்றும் நான் உன் எண்ணத்தோடு வரும் பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மையான எண்ணங்கள் மட்டும் தோன்றும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி வந்துவிடும். நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறி இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் அப்பன் சொன்னபடி நீ வழிபட வேண்டும். அப்பன் சொன்னபடி நீ ஒரு முறை வழிபட்ட போது உனக்கான பிரச்சனை, அதற்கான தீர்வு எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை. செலவுகள் மட்டும் உனக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. என் தங்கமே, இந்த நவநாகரீக காலத்தில் அத்தியாய வசதிக்காக செலவு செய்த காலம் எல்லாம் போய்விட்டது. மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று, ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுகிறீர்கள். உங்களுக்கே பண பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு தருவது பரவாயில்லை. ஆனால் மற்றவர்கள் இடத்தில் கடன் வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிக பெரிய தவறு என்பதை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? மற்றவர்களுக்கு ஜாமீன் காரணமாக நீ போய் கடன் பெற்று கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுது நீ உணர்ந்து இருப்பாய். என் தங்கமே, இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம்
உண்மையாக நினைத்து பார்ப்பது கிடையாது. செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலே மேலே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக மாறி இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என் செல்லமே, நீ நல்ல மனதுடன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றாய். ஆனால் உன்னிடத்திலே உதவிகளை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை. எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்று விட்டோம் உனக்கு போக்கு காட்டி கொண்டு இருக்கிறார்கள். எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள். என் தங்கமே, நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்துவிட்டது அல்லவா? இவையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக மாறி முடியப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்ட காலமாக மாறி இருக்கிறது அல்லவா? சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காலமாக இருக்கிறது. நீ என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப இதை உன்னிடத்தில் கூறுவதனால் இந்த அப்பன் ஒருபோதும் நீ அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்து விட்டு வாழ்க்கையில் யாரும் தோல்வியடைந்ததே இல்லை. முதலில் நீ எத்தனை தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்பொழுது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உனக்காக காத்திருப்பிற்கு கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்து விட்டது. என் தங்கமே, இந்த அப்பனை நம்பிக்கையோடு முழு மனதோடு வேண்டிக் கொண்டு அகல்விளக்கு ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டு உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகிவிட்டு என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். தூய மனதோடு நீ என்னை சரணடைந்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீ முடிவினை பெற்று கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரையில் எதுவெல்லாம் நடந்ததோ, அது நல்லதோ கெட்டதோ, அது நடந்து முடிந்த பிறகு அதையெல்லாம் முற்றிலுமாக நீ மறந்துவிட வேண்டும். வாழ்க்கையில் முற்றிலுமாக கடந்த காலத்தை நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு வருந்த வேண்டாம். அதையெல்லாம் நீ மறந்து இன்று புதிதான பிறந்திருக்கிறோம் என்று எண்ணி அதற்கான விஷயங்களை நீ செய்து கொள்ள வேண்டும். நீ அதற்கான விஷயங்களை நீ மறந்துவிட வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை எல்லாம் மறக்காமல் இருப்பதனால்தான் நிம்மதி உன்னை ஆர்த்துமுண்டாக உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு முழுமையான காரணமாகும் என்பதை நீ யோசித்து பார். என் செல்லமே, மறதி இல்லாமல் உன் மனது கட்டுப்பாடு இருக்க பழகிக்கொள். உனக்கு பிடிக்காதவற்றை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். பிறர் இடத்திலேயே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை, தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதை நீ தவிர்த்துவிட வேண்டும். ஏனென்றால் நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் திருத்தி கூறி மீது வீண் பழி சுமத்துகிறார்கள் அல்லவா? இந்த இடத்தில் உன்னிடத்திலே கோபம் வெளிப்படும். அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும். அதனால் நீ மேலும் அதிக கோபக்காரனாக மாறி என்ன பேசுகிறோம் என்று வார்த்தைகளையே நீ மறந்து விடுவே. நீ உன் வாழ்க்கையை ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது. உனக்கான மனப்பக்குவத்தை நீ பழகி கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அனுபவங்களை எல்லாம் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். அதற்கு ஏற்றது போல் நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். என் செல்லமே, அப்படி நீ வாழ பழகி கொண்டால் நீ ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் பல மடங்கு நீ வளர்ச்சியை அடைந்து
அதற்கு தகுந்ததைப் போல நீ உயர்த்தி வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மேலான ஒன்று கிடைக்கப் போவதாக தானே அர்த்தம். அதனால் எதற்கும் என் செல்ல பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நினைத்து என்றும் உன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என் செல்லமே, உன்னுடைய கஷ்டங்களை நீ உன்னுடைய தலையணையோடு பகிர்ந்து கொள்வது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. உனக்கு துக்கம் வரும் பொழுது எல்லாம் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் கண்ணீராக ஓடும். நிம்மதியாக தூங்கி எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது என கவலைப்படாதே. அனைத்தும் இனி நல்லதாகத்தான் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பனிடத்தில் நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். நீ கேட்டதை கொடுக்கும். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதலில் முக்கியமான ஒன்றை வரும் வெள்ளிக்கிழமை அன்று நான் உனக்கு தீர்த்து வைக்கப் போகிறேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மை தரக்கூடியதாக மாற்றி உனக்கு நடத்தி தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனுடைய ஆசீர்வாதம் அன்பு துணையும் என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.